கர்த்தர் சொன்னாரு, மலையே விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்றென்றைக்கும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பட்டயத்தின் வல்லமை எப்படி பரவுதுன்னா, 4 திசைகளிலும் அந்த சுடரொளி பட்டயம் அடிக்கிறனால ஏதேன் தோட்டத்துக்கு பின்பக்கம், முன்பக்கம், வலது, இடது எல்லா பக்கம் அந்த ஒளி. ஆகவே தோட்டத்திற்குள்ள அல்ல, அந்த ஒளியின் எல்லைக்குள்ளே ஒருவனும் நுழைய முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எத்தனை 1000 கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க. இந்த ஒரு ஜெனரேஷன்ல 800 கோடி பேரா, 6000 வருஷத்துல எத்தனை 1000 கோடி பேர் பிறந்திருப்பாங்க. அவ்வளவுல எவ்வளவு பவர்ஃபுல்லான இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒருத்தனும் நுழைய முடியல. ஏனென்றால் சுடரொளி பட்டயம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த சுடரொளி பட்டயம் இருக்கும் என்றால், கையத்தை ஆமே, கர்த்தருடைய பட்டயம் இருக்கும் என்றால் இந்த உலகம் முழுவதையும் பிடித்த பிசாசு உன்னை பிடிக்க முடியாது, உன் எல்லையில் நுழைய முடியாது என்று நான் சொல்கிறேன். தேவனுடைய பட்டயத்தை பற்றி உங்களிடத்தில் ஒரு சில காரியங்கள் பேச விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 3:24 ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் எதை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ அந்த பழத்தை என்ன செஞ்சுட்டான்? சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட உடனே அவனுடைய மைண்ட் செட் பாருங்க என்னவாயிருச்சு? கரப்ட் ஆயிடுச்சு. கரப்ட் ஆன உடனே அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தான்னா எல்லாமே என்ன ஆயிரும்? தாறுமாறாக மாறிடும். பாருங்க, நேபுகாத்நேச்சர் மென்டல் ஆகிட்டான். மென்டல் ஆன உடனே அவனை மெதுவாக என்ன செஞ்சுட்டாங்க? கொல்லப்புறத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சிங்காசனத்தில் இருந்தான்னா முட்டாள்தனமாக சட்டத்தை ஏற்றி முட்டாள்தனமாக முத்திரை மோதிரத்தை எடுத்து என்ன செஞ்சிருவான்? குத்திக்கிட்டு இருப்பான். இல்லை யாராச்சும் ஒரு கோணை ஏசி குச்சி ஏசின்னு வாங்கி கொடுத்தாங்கன்னா மோதிரத்தை அடகு வச்சுட்டு அவன் இஷ்டத்துக்கு வந்து என்ன செஞ்சிருவான்? குத்திட்டு போயிடுவான்னு பார்த்தாங்க. இவன் மென்டல் ஆகிட்டான். இனிமேல் இவனை வந்து பாபிலோன் சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியாதுன்னு கொண்டு, அதனால் வெளியே வந்து எழுத முடியாது மெதுவாக கொண்டு கொல்லப்புறத்தில் விட்டுட்டாங்க. அவன் கொல்லப்புறத்தில் மாடு மாதிரி புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான். இது கதை ஹிஸ்ட்ரி சொல்லுது. அது அடுத்த விஷயம். இப்போ இவன் திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் அவனை தொட்டு சோகமாக்கணப்ப அவன் புத்தி அவனுக்கு திரும்ப வந்துச்சுல, திரும்ப பாபிலோன் இதுக்கு வந்துட்டான், சிங்காசனத்துக்கு வந்துட்டான். அப்படித்தான் ஆதாம் பழத்தை தின்னவனு மென்டல் ஆகிட்டான். மென்டல் ஆன பிறகு உள்ளே இருந்தானா டேஞ்சர். அவனை அமைதியை வெளியே கொண்டு வந்துட்டார். திரும்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்னு சொன்னப்ப சத்தியத்தை அறிஞ்சன புத்தி திரும்புதில்லை, திரும்ப ஏதேனுக்கு வாடான்னு தூக்கிட்டு வர்றார். கையை தட்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ முதல் முறை மனிதன் பழத்தை புசித்து மென்டல் ஆனப்ப, கடவுளே எதிரியாக பார்த்தப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை ஏதேன் தோட்டத்தை வீட்டுக்கு வெளியே அனுப்புகிறார். அனுப்பி அங்கே என்ன செய்கிறார்? வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்வதற்கு ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தை வைத்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு திரும்ப உள்ளே வந்துடக்கூடாது. வந்தால் டேஞ்சர். யாருக்கு டேஞ்சர்? அவனுக்கு தான் டேஞ்சர். இப்போ ஆதாம் வந்து என்ன செஞ்சிட்டான்? வியாதி வர்றதுக்கு வழி ஓப்பன் பண்ணிட்டான். வியாதி அவன் சரீரத்துக்கு என்ன செஞ்சிடும்? வரப்போகுது. இப்போ அவன் உள்ளே விட்டோம்னா ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டான்னா இந்த வியாதி வந்து ஐயோ என் உயிர் போகாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரம் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டானா உயிரும் போகாது, வியாதியும் போகாது. கொஞ்சம் யோசிங்க, எவ்வளோ மோசமானது. சில நேரம் சில மரண அவஸ்தையை பார்க்கும்போது அவர்கள் இறந்து போனால் கூட நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ ஒரே விடுதலை மரணம் தான். ஆனால் அந்த மரணமும் வராமல் மனுஷன் துடிச்சுக்கிட்டே இருந்தான்னா அதனால தான் அந்த துடிப்புக்கு உன்னை கொண்டு போகக்கூடாது என்றக்கான் தேவன் நிறுத்தி உன்னை சரி பண்ணி திரும்ப அந்த ஜீவ விருட்சத்தை நான் தரேன் என்று சொல்லி கொண்டு போ. அப்போ அவனை வெளியே அனுப்பி ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி எல்லாம் சொல்லுங்க பட்டயத்தை வைத்தார். கை தட்டுங்க ஒருத்தருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பட்டயம், சரியான பட்டயம் கிழக்கில் வைக்கிறார். எவனும் உள்ளே வரக்கூடாதுறான்னு. ஒரு சாதாரணமாக ஒரு இளைஞனாக இல்லை மாம்சத்துக்குரிய சிந்தனை எனக்கு வந்துச்சு. ஆண்டவரே, நீங்கள் வாசலில் தானே வந்து பட்டயத்தை வச்சுருக்கிறீங்க, கிழக்கில் வச்சுருக்கீங்க, பின்னாடி கூடி ஏறி குச்சா ஹூ நோஸ் இட், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பட்டயம் நீங்கள் நல்லா பாருங்கள், 4 பக்கம் 4 பட்டயம் வைக்கல, ஒரு பட்டயம் தான் வச்சுருக்கிறாரு. அப்போ கிழக்க பட்டயம் தான் மேற்கு வழியாக
நீங்கள் ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாதா? நல்லா கவனிங்க. அவர் வச்ச பட்டயம் பட்டயம் இல்லையா, சுடர் ஒளி பட்டயம். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா எப்படி லைட் இங்கே இருக்கு, இங்கிட்டு மட்டும் லைட் அடிக்கலை, அங்கிட்டு அடிக்குது, இங்கிட்டு அடிக்குது, அங்கிட்டு அடிக்குது. கையை தட்டு புரிஞ்சு ஹல்லேலூயா. அப்போ ஒரு பட்டயத்தை வைக்கிறாரு. இந்த பட்டயத்தின் வல்லமை எப்படி பரவுதுன்னா, 4 திசைகளிலும் அந்த சுடரொளி பட்டயம் அடிக்கிறனால ஏதேன் தோட்டத்துக்கு பின்பக்கம், முன்பக்கம், வலது, இடது எல்லா பக்கம் அந்த ஒளி. ஆகவே தோட்டத்திற்குள்ள அல்ல, அந்த ஒளியின் எல்லைக்குள்ளே ஒருவனும் நுழைய முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த சுடரொளி பட்டயத்தை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வச்சனால அந்த லைட் எவ்வளவு தூரம் அடிக்குதோ அந்த லைட்டுக்குள்ள எது நுழைஞ்சாலும் பொசுங்கிரும். அதுதான் தேவனுடைய பட்டயம். அந்த பட்டயத்தை குறித்த அறிவு இன்றைக்கு சபைகளுக்கு கடந்து வருவதாக என்று நான் சொல்லுகிறேன். அந்த சுடரொளி பட்டயத்தை வச்சப்ப அது லைட் எவ்வளவு தூரம் போச்சோ ஒருத்தரும் உள்ள வர முடியாது. இப்போ அந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு? அந்த ஏதேன் தோட்டம் இன்றும் எங்க தான் இருக்கு? எங்க படைச்சார் ஏதேன் தோட்டத்தை? முதல்ல சொல்லுங்க. எங்க படைச்சார்? பரலோகத்தில் படைச்சார், பூமியில படைச்சாரா, இல்ல நிலால படைச்சாரா, செவ்வாய் கிரகத்தில் படைச்சார்? எங்க படைச்சார்? பூமியில படைச்சார். அப்ப ஏதேன் தோட்டம் இதே பூமியில தான் இருந்திருக்கு. எங்கேயோ இருந்திருக்கு. இந்த இடமா, இல்ல நீங்க இருக்க இடமா, இல்ல அமெரிக்காவா, ஆப்பிரிக்காவா, எங்கேயோ இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட அளவு பெரிய ஏக்கர்ல ஏதேன் தோட்டம் இருந்திருக்கு. மனுஷன் தப்பு செஞ்ச உடனே அவன் வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் பாதுகாப்பாக சுடரொளி பட்டயத்தை வச்சாரு. இப்பவும் அந்த ஏதேன் தோட்டம் எங்கே தான் இருக்கு? பூமியில தான் இருக்கு. இதுக்கு இடையில எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் பறந்துருக்கிறாங்க. பெரிய பெரிய போர் வீரர்கள், பெரிய பெரிய பட்டயத்தை வீசுகிறவர்கள், தளபதிகள், ராஜாக்கள். இந்த 6000 வருஷம் கோடா கோடி பேர் பிறந்திருக்கிறான் இதே பூமியில. போர் வீரர்கள், தளபதிகள், சக்கரவர்த்திகள், ஞானிகள், அணு ஆயுதங்களை கொண்ட சர்வாதிகாரிகள் எவ்வளவு பேர் பறந்திருக்கிறாங்க. ஆனா ஒருத்தன் கூட இன்னைக்கு ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள் நுழையல. கையை தட்டு வருவதற்கு ஆமென். ஒருத்தன் கூட தோட்டத்துக்குள் நுழைய முடியலன்னா அந்த பட்டயம் எவ்வளவு பெரிய பட்டயம். எத்தனை 1000 கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க. இந்த ஒரு ஜெனரேஷன்ல 800 கோடி பேரா. 6000 வருஷத்துல எத்தனை 1000 கோடி பேர் பிறந்திருப்பாங்க. அவ்வளவுல எவ்வளவு பவர்ஃபுல்லான இருந்திருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒருத்தனும் நுழைய முடியல. ஏனென்றால் சுடரொளி பட்டயம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த சுடரொளி பட்டயம் இருக்கும் என்றால் கையை தட்டி ஆமென். கர்த்தருடைய பட்டயம் இருக்கும் என்றால் இந்த உலகம் முழுவதையும் பிடித்த பிசாசு உன்னை பிடிக்க முடியாது, உன் எல்லையில் நுழைய முடியாது என்று நான் சொல்கிறேன். எல்லைக்குள் நுழைய முடியாது. பாருங்க, இதே உலகத்தில் இந்த பூமியில தான் வெஸ்ட் பார்ட் ஆஃப் நார்த் அட்லாண்டிக் ஓசன்ல என்ன இருக்குது? பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கு. பெர்முடா ட்ரையாங்கிள் இது எங்க இருக்கு? நியர் ஐ திங்க் புளோரிடாக்கு பக்கத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்குள்ள எந்த கப்பல் போனாலும் என்ன ஆயிடுது? காணாமல் போயிடுது. இவங்க பெரிய பெரிய ஹைலி எக்யூப்டு டெக்னாலஜியில் பயங்கரமான இதெல்லாம் கொண்டு போனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போனால் என்ன ஆயிடுது? கனெக்ஷனே கட் ஆயிடுது. சரி, கப்பலில் போனால் தான் அப்படியா அப்படின்னு ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட்டும் அந்த ஏரியாவை கிராஸ் ஆனால் என்ன ஆயிடுது? காணாமல் போயிடுது. அதில் காணாமல் போனது எதையுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. மனுஷன் நிலாவுக்கு போயிட்டான். நிலாவில் போய் வந்து குழாயில் நல்ல தண்ணி வருதா உப்பு தண்ணி வருதான்னு பார்த்துட்டான். செவ்வாய் கிரகம் போயிட்டான். அவன் போகாத இடமே இல்லை. ஆனால் பூமிக்குள்ள ஒரு ஏரியாவுக்குள்ள போக முடியல. என்ன குடும்பம் சார் இது? இப்போ இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை எவனையும் கிராஸ் பண்ணவே முடியல. அதனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் தான் தேவன் சுடரொளி பட்டயம் வைத்த ஏதேன் தோட்டமாக இருக்கலாம். இன்னைக்கு இவ்வளவு சயின்ஸ் வளர்ந்து டெக்னாலஜி இருந்தும் பெர்முடா ட்ரையாங்கிள்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு இவனால் பார்க்கவே முடியல. பூமிக்குள்ளே போயிட்டான், வானத்துக்கு மேலே போயிட்டான், எங்கெங்கேயோ போயிட்டான். நிலாவில் போய் உட்காந்து கொடியை ஊண்டிட்டு வந்துட்டான். ஆனால் இங்கே பூமியில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டறதுக்கு ஃப்ளோரிடாலேருந்து அந்த 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 நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டறதுக்கு சில கிலோமீட்டர் தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ஸ் வழியாக போனான். ஆனால் போனால் போகலாம், திரும்ப வர முடியாது. வீட்டிலேருந்து புளியோதரை கட்டி கொடுத்து போயிட்டு வாப்பா மகனேன்னா போனதோட அவ்வளோதான். புளியோதரை பொட்டணும் போயிடும், ஆளும் காணாமல் போயிடும், திரும்ப வரமாட்டான். அதனால் எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் அதை கிராஸ் பண்ணாமல் எத்தனையோ கிலோமீட்டர் சுற்றி போயிட்டுருக்குறாங்க. எவனாலே அங்கே போனால் என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன ஒரு 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 ஆச்சரியம் பாருங்கள் இந்த இந்த பூமிக்குள்ளே. அதனால் சில தியாலஜின்னு சொல்கிறாங்க அது ஏதேன் தோட்டமாக இருக்கலான்றாங்க.
வாட் எவர் இட் மே பி. ஆனால் ஒன்று தெரியுது, தேவன் சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டாருன்னா அந்த லைட்டு எத்தனை திசையில் அடிக்குதோ ஒருவனும் ஒன்று நெருங்க முடியாது. இந்த உலகமே வந்தாலும். இதுதான் தேவனுடைய பட்டயத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. மனிதனுடைய பட்டயம் மனுஷனை மட்டும் அழிக்குது. தேவனுடைய பட்டயம் வியாதி, வறுமை, பிரச்சனை, உனக்கு எதிர்மறையான எல்லாத்தையும் அழிக்குது. அந்த சுடரொளி பட்டயத்தை வச்சு ஏதேன் தோட்டத்தில் ஒருத்தனாச்சும் போயிட்டு வந்து, நான் நிலாவுக்கு போனேன், இந்த மாதிரி ஏதேன் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தேன்னு நீங்கள் வரைக்கும் சொல்லலாம். அது எங்கே இருக்குன்னே நீங்கள் ஒரு மனுஷனுக்கும் தெரியல. என் அன்புக்குரியவர்களே, அந்த பட்டயத்தின் ஒளிக்குள்ளாக ஒரு மனிதன் உள்ள நுழைய முடியாது. தட் இஸ் த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட். காட்ஸ் வேர்ட். எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின். இந்த பட்டயத்தை இப்போ தேவன் உங்கள் கையில் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் இட். அந்த பட்டயத்தை எடுத்து நீ எந்த திசையிலெல்லாம் நீட்டுறீங்களோ அந்த திசையெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் அழிக்கப்பட ஆரம்பிக்கும். இப்போ தேவன் தன்னுடைய பட்டயத்தை உங்கள் கையில் கொடுத்தா, மகனே நீ இதை வச்சு நீ ஆளுகை செய்டா, உனக்கு எதிராக வர்றதுக்கு நேரம் நீட்டாத பட்டயத்தை அப்படின்னு சொல்லி நம்ம கையில் அந்த பட்டயத்தை கொடுத்தாருன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இதைத்தான் கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். கிதியோன் பற்றி பைபிள் சொல்லுது, ஒரு பயந்தவன். அவன் ஒரு பயந்தவனை கொண்டு கர்த்தர் மாபெரும் வெற்றியை கொடுத்தார். இந்த கிதியோன்றவன் யாருன்னா, ஆலைக்கு பக்கத்திலே பரம்படிச்சுக்கிட்டு இருக்கிறவன். பரம்படிக்கிற இடத்துக்கு போகாமல் பக்கத்திலே பரம்படிக்கிறான். பெலிஸ்தீனுக்கு பயப்படுறான், பயந்து போயிருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்றார். எப்படி? அந்த மாதிரி பயந்து போயிருக்கணும் பார்த்து பராக்கிரமசாலி என்றார். நீ நினச்சிக்கிட்டு இருக்க சில நேரம் நீ பயந்தவன்னு, ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நீ பராக்கிரமசாலிடான்றார். என்ன ஆண்டவரே அப்படின்றான். மீதியானியரை ஒரே மனுஷனை அடிப்பது போல நீ முறியடிக்க போகிறாய் என்றார். என்ன ஆண்டவரே? ஆவியானவர் என்ற ஒரு விஷயம் சொன்னார். இந்த கொரோனான்றது கோடிக்கணக்கான கிருமி கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரே ஒரு ஆவி. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகம் அந்த ஒரு ஆவியை தாக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது எல்லாம் மறைஞ்சிடும் இயேசு நாமத்தில். அவன் காலியான இதெல்லாம் காலியாயிருங்க. இதெல்லாம் இல்யூஷன். அது அவன் தான் மெயின் பார்ட்டு. அவனை தூக்குனீங்கன்னா இந்த பிக்சர் எல்லாம் மறைஞ்சிரும் இயேசு நாமத்தில். நீங்கள் நான் டோன்ட் திங்க் தட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ். நான் படத்தை பேசுகிறேன்னு, ஆனால் அதில் பிக்சரைஸ் பண்ணுறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். பைபிள் சொல்கிறத பிக்சரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிக்சரைசிங் தேவை. மம்மியில் அந்த ஸ்கார்பியன் கிங்கை காலி பண்ண உடனே சுற்றி இருக்கிற எல்லாமே மாயை என்ன செஞ்சிருது? அழிஞ்சிருது. அப்படித்தான் உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த ஒரே ஒரு பிசாசு தான், கொரோனாவுக்கு ஒரே ஒரு ஆவி தான். அத்தனை பேர் இப்போ நீங்கள் நைட்டு டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த ஒரே ஆவியை சுட்டறியப்பட்டான் இயேசு நாமத்தில். சுற்றி இருக்க இல்யூஷன்லாம் மறைஞ்சிரும் இயேசு நாமத்தில். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஏன் போச்சு? எப்படி போச்சு? ஏன் இறங்குச்சு? ஏன் இந்த நோய்பட்டவரோட எண்ணிக்கை இப்படி சடுதியாய் வீழ்ச்சி அடைந்தது? நோய் கிருமிகள் இல்லை டெஸ்ட் பண்ணா மக்கள் எல்லாம் வெகு வேகமாக குணமடைகிறார்கள். ஒன்றுமே இல்லாமல் எப்படி இந்த விகிதாச்சாரம், இந்த புள்ளி விவரம் எப்படி குறைந்தது? ஆச்சரியப்படத்தக்கதாய் மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். கிதியோனை பார்த்து சொல்றாரு, ஒரே மனுஷன் அடிப்பமா நீ அடிப்பேன். அவன் சொல்றான், ஆண்டவரை எதை வச்சு அடிப்பேன்? எப்படி இஸ்ரவேலை எதனாலே நான் ரட்சிப்பேன்றான். கர்த்தர் சொல்றாரு, என் பட்டயத்தை உனக்கு தருவேன்டான்றார். கையை தட்ட வந்தவர் ஆமென். என் பட்டயத்தை உனக்கு தருவேன்றார். அப்ப கிதியோன் பயந்தவன் தான். ஆனா வெறும் 300 பேர் கூட்டிட்டு போய் மீதியானியரை அடிச்சு துவைச்சு ஜெயிச்சிட்டாங்க. சார், ஒரு நாடே இருந்துச்சு ஜெயிக்க முடியல. ஆனா வெறும் 300 பேரை வச்சு ஜெயிச்சிட்டான். அவன் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரே ஒன்று தான் சொல்லி கொடுத்தாரு, என் பட்டயத்தை கையில் வச்சுக்க அப்படின்னாரு. நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 7:18 ஜனங்கள்கிட்ட ஒன்று சொல்லித்தராரு. இந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்கடான்னு. இப்போ கிதியோன் பட்டயத்தை வச்சிருக்கிறான். இப்போ 7:18 சொல்லி, நானும் என்னோட இருக்கிற சகலமான பேர்களும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி என்ன சொல்லணுமா? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. கையை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய பட்டயத்தை பற்றிய பயங்கரமான ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு. அந்த பட்டயத்துக்கு முன்னாடி ஒருத்தனை நிற்க முடியாது சார், ஒருத்தன் நிற்க முடியாது. ஏன்னா அந்த பட்டயத்துக்கு ஒரு பவர் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அந்த பட்டயம் எங்கு நீட்டப்படுமானாலும் அங்கே எதிரிகள் அழிக்கப்படுவார்கள். ஆமென். ஏனென்றால் கிதியோனின் பட்டயம் சொல்லுங்க, கர்த்தரின் பட்டயம். இப்போ அந்த பட்டயம் உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா அடுத்து இந்த உலகம் எப்படி பேசும்? ஜஸ்டினின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம். இப்போ உங்க கையில் இருக்கிறது கர்த்தரோட பட்டயம். அப்ப கர்த்தருடைய பட்டயம் உங்க கைக்கு வந்துருச்சுன்னா எப்படி கிதியோன்
ஒட்டுமொத்த இஸ்ரவேலரை மீதியானவர்களை தாக்குதலிலிருந்து விடுவித்தானோ அப்படி இந்த உலகத்தை நீயும் நானும் விடுவிக்க முடியும் என்று நான் சொல்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். எது தேவனுடைய பட்டயம்? தேவனுடைய பட்டயத்தை உங்களுக்கு தந்தா எப்படி இருக்குன்னு நான் பேசினேன். உண்மை என்னவென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பட்டயத்தை தரவே விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ விரும்புவாயானால் தேவன் தன்னுடைய பட்டயத்தை இன்று கையில் கொடுக்க விரும்புகிறார். என் அருமை மகனே, மகளே, தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய ஆவிக்குள்ளிருந்து பேசுகிறேன். கர்த்தருடைய பட்டயம் வல்லமையானது, அது வலுவானது, எந்த பட்டயத்தை பார்க்கலும் கருக்கானது. அந்த பட்டயத்துக்கு முன்பாய் ஒருவனும் எழுந்து நிற்க முடியாது. சவுலின் பட்டயத்துக்கு முன்பாய் எதிரிகள் நிற்க முடியாதது போல அதிலும் மேன்மையான தேவனுடைய பட்டயத்துக்கு முன்பாய் ஒருவனும் நிற்க முடியாது, ஒரு வியாதியும் நிற்க முடியாது. அந்த பட்டயத்தை இன்று கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய பட்டயம் எது என்பதை நாம் வாசிப்போம். எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது, கை தட்டுங்க எல்லாம், ஒரு கை தட்டுங்க. எது பட்டயமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். தேவனுடைய பட்டயம் தான் இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான பட்டயமா. அந்த பட்டயம் எதுவா? தேவனுடைய வார்த்தையானது. அப்ப தேவனுடைய பட்டயம் என்பது என்ன? அந்த பட்டயத்தை உங்கள்ட்ட கொடுக்க விரும்புகிறாரு. அந்த பட்டயத்தை எடுத்து நீ நீட்டா மகனே, உனக்கு முன்னாடி எதுவும் நிற்காதரா சொல்லி கையில் கொடுக்குறாருனா, பாருங்க, ஒரு ஃபிலிமில் ஒரு இன்ஸ்பெக்டரு அவர் வெளியே போயிருப்பார், ஒய்ஃபை மட்டும் வீட்டில் விட்டுருப்பார், பையன் இருப்பான். வீட்டை சுற்றி எதிரிகள் என்ன செஞ்சுருவாங்க? சூழ்ந்துருவாங்க. கதவை தட்டுவாங்க. ஒரு 5-6 பேர் வந்திருப்பாங்க, கதவை தட்டுவாங்க. அப்போ ஒய்ஃப் பயந்து போய் என் வீட்டுக்கார் வீட்டில் இருக்காருன்னு ஒரு பொய்யை சொல்லும்போது அவங்க பார்த்துருவாங்க, என் வீட்டுக்கார் வீட்டில் இல்லை. ஏன்னா வீட்டுக்கார் எங்கே இருக்காருன்ற பார்த்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அவன் இங்கே இருக்கிறான், ஏன் வீட்டில் இல்லை, அடித்து தகறியான்ட்டாங்க. கதவை உடச்சி வீட்டில் இருக்காள கொன்றுன்னு இவன் ஃபோன் பண்ணி கேட்குறான். இல்லை, இங்கே இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த அம்மா, உண்மையை சொல்லுவான். இல்லை நம்ம பொய் சொல்லுது, வீட்டுக்காரன் இங்கே தான் இருக்கிறான், ஸ்டேஷனில் இருக்கிறான். உடனே வீட்டில் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே கதவை என்ன செய்வாங்க? உடைக்கிறாங்க. அப்போ உடனே அந்த பையன், சின்ன பையன் ஃபோன் பண்ணுறான் அப்பாவுக்கு. அப்பா சுற்றி எதிரிகள் கதவை தட்டாங்க. உனக்கு அப்பா சொல்கிறார், நேராக போய் பீரோவை தொடரா பண்ணுறாரு. திறந்த அந்த மேல் செல்ஃபை துணியை தூக்கிட்டு பாடுறா, என்ன இருக்குது? ஒரு ரிவால்வர் இருக்குது, அதை மட்டும் கையில் எடுத்து கடான்றார். அதுக்குள்ளே அவன் கதவை உடச்சு உள்ளே வர்றாங்க. உள்ளே நெருங்குற நேரம் அவன் டப்புன்னு ரிவால்வர் எடுத்து மேலே வானத்தை பார்த்து சுடுறாட்டாரு. அப்போ சுடுறேன்ப்பா, டமால்னு ஒரு சுடுறான். அப்படியே மறைக்கிறாய், போரியா சுற்றுவா. இப்போ பையன் சொல்லான்தான், ஆனால் கையில் இருக்கிறது அவனுக்கு பயப்படலைனாலும் கையில் இருக்க துப்பாக்கிக்கு பயப்படணும். அப்படிதான் பிசாசு உனக்கு பயப்படுறானோ இல்லையோ, கையில் இருக்கிற கர்த்தரின் பட்டயத்துக்கு அவன் பயந்துதான் ஆக வேண்டும். அந்த பட்டயத்தை கர்த்தரும் கையில் கொடுத்துருக்காரு. நீட்டாமானே, நீட்டா, அவனுக்கு எதிரா நீட்டா. ஆண்டவரே எழுத்து வரான். ஆண்டவரே வியாதி பெருகிற மாதிரி இருக்கு. ஆண்டவரே நிறைய பேர் செத்து இருக்கிறான். நீட்டா நீட்டா, நீட்டா. நீட்ட ஆரம்பிச்ச நிமிஷத்துல இருந்து அவன் பின்னாடி போறானா இல்லையான்னு பாரு. நீ நீட்ட அவன் பின்னாடி விலகுறானா இல்லையான்னு பாரு. இங்க இருந்து கர்த்தர் பட்டயத்தை நீட்டினார்னா அடுத்த தெரு வரைக்கும் இல்லை, ஆப்பிரிக்கா வரைக்கும் அடிக்கும் பவர், அமெரிக்கா வரைக்கும் அடிக்கும் பவர், பூமியின் எல்லை வரைக்கும் போகுமா அவருடைய பட்டயத்தின் வல்லமை. நீட்டானி என்றார். அது சுடரொளி பட்டயம். அந்த பட்டயம் உங்க வீட்டுக்குள்ள இருந்து அவங்க வீட்டை சுத்தி அந்த வல்லமை லைட்டு மாதிரி அடிக்கும். ஒன்றும் உங்க வீட்டுக்குள்ள ஒன்று இருங்காது. அப்ப தேவனுடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் மேலானது. அந்த பட்டயத்தை இன்று இரவு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அது என்ன? தேவனுடைய வார்த்தை. மறுபடியும் சொல்லுகிறேன், அது வேத வார்த்தை அல்ல, அது தேவ வார்த்தை. வேத வார்த்தை என்பது வேறு, தேவ வார்த்தை என்பது வேறு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேத வார்த்தை என்பது சத்தியம். இந்த வேதத்தில் இருக்கு பாருங்க, இந்த வார்த்தைக்கு பேர் தான் வேத வார்த்தை. அவர் சொல்றதே வேத வாக்குங்க அப்படின்னு வேத வார்த்தை மாறாதது, அது சத்தியம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்பது அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இட் இஸ் த ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட். பைபிள் இந்த இடத்துல எபிரேயர்ல சொல்லப்பட்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தையானது. அப்படிதான் வருது. தேவனுடைய வார்த்தைன்னா என்ன? அதுக்கு பேர் ரேமா, உரைக்கப்பட்ட வார்த்தை. அப்ப பட்டயம் என்பது எழுதப்பட்ட வார்த்தையை பற்றி சொல்லவில்லை. எழுதப்பட்ட வார்த்தை லோகாஸ், உரைக்கப்பட்ட வார்த்தை ரேமா. அப்ப எது பட்டயம் என்றால் உரைக்கப்பட்ட வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் கையில் வரும் என்றால் அது பட்டயமாக வாழ்க்கையில் செயல்படும் என்று நான் சொல்கிறேன்.
என் அருமையான மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுடரொளி பட்ட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இன்றைக்கு உனக்குள்ளே கடந்து வருவதாக. அதுதான் உன்னுடைய பட்டயம். வேத வார்த்தை சத்தியம், தேவனுடைய வார்த்தை பட்டயம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:16. நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். என் வாயின் பட்டயம். அப்ப தேவனுடைய பட்டயம் என்பது என்ன? வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை இந்த உலகத்தை தலைகளாக்கிவிடும் என்று நான் சொல்லுகிறேன். மகனே மகளே, வார்த்தை அசால்ட்டா நினைக்காது. ஒரு வார்த்தைக்காக நீ 1 வருஷம் காத்திருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஒரு வார்த்தை உனக்குள்ள வந்தா 100 வருஷம் வாழ்க்கையை மாத்தினது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. வெளிப்படுத்தல் 19:15 அதான் இருக்கு. வீட்டில் போய் வாசிங்க. வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டது. ஓகே, இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். வேர்ட் அண்ட் ஸ்வேர்ட். வார்த்தைனா என்ன, பட்டயம்னா என்ன? வேர்ட் இஸ் ட்ரூத், வேர்ட் ஆஃப் காட். Sword is spoken word of God. Word is written word of God. Sword is spoken word of God. இப்போ எனக்கு இந்த ஸ்போக்கன் வேர்டை கர்த்தர் தர விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஸ்போக்கன் வேர்ட். என் மகனே மகளே, நீ பொன்னை பார்க்கிலும் புதையலை பார்க்கிலும் மேன்மையாக நீ கருத வேண்டியது கர்த்தருடைய உரைக்கப்பட்ட வார்த்தை. தட் இஸ் த ஸ்வேர்ட் ஆஃப் காட். கர்த்தரின் பட்டயம். அதை மட்டும் உன் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் மட்டும் எவனுக்குமே நடக்காது, நடந்துக்கிட்டே இருக்கும். அது பெரிய ரகசியம். நீ கர்த்தர் சொன்னேன் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை, ஃபார்முலாவை நான் சொல்ல போகிறேன். புதுதாக கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ ஃபார்முலா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். கர்த்தர் சொன்னேன் இன்றைக்கி நான் கொடுக்க போகிற ஃபார்முலா தான்டா. அவன் கையில் அந்த பவர் மட்டும், அந்த மந்திரம் தெரிஞ்சால் எப்படி பவர்ஃபுல்லாக இருப்பான். அந்த பட்டயம் மட்டும் அவன் கையில் பிடிச்சிட்டான்னா என்ன ஆயிடுவான்? வாழ்க்கையில் அவனுக்கு எதிராக ஒருத்தனும் நிற்க முடியாது. ஒரு வியாதியும் நிற்காது. நீ தேடி பார்த்தாலும் அது அங்கே இருக்காது. சரி, இப்போ இந்த பட்டயம் எனக்கு வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? என்றால் இந்த பட்டயம் எங்கே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் பட்டயத்தை அங்கேருந்து நீ உருவிடலாம். பட்டயம் எங்கே இருக்கும்? வாசிப்போம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பட்டயம் எங்கே இருக்குன்ற வாசிக்கிறேன். நெகேமியா 4:18. கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையில் நின்றான். பட்டயத்தை எங்கே வச்சுருந்தாங்களாம்? சொல்லுங்க. இடுப்பில் தான் பட்டயம் வச்சுருந்தாங்களாம். இப்போ நீங்கள் இடுப்பு எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து பட்டயத்தை உருவிடலாம். தங்கள் இடுப்பிலே பட்டயத்தை வைத்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது சத்தியமாகிய கச்சையை உங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாக நில்லுங்கள். சத்தியம் என்றது என்ன? வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை. இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். இதில் இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் சத்தியம். சத்தியம் என்பது ஒட்டுமொத்த வார்த்தையின் கூட்டு தொகுப்பு சத்தியமாக இருக்கிறது. The word of God, the truth is the conclusion of the word of God. இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை, இந்த பட்டயம் எங்கே இருக்குன்னா இடுப்பில் தான் பட்டயத்தை சொருகியிருப்பாங்க. இடுப்பு என்னவா? இடுப்பில் இருக்கிற இடுப்பில் சொருக மாட்டான். இடுப்புக்குள்ளே இருக்கிற பெல்ட்டு, அந்த பெல்ட்டில் தான் சொருகியிருப்பாங்க. அந்த பெல்ட் என்னன்னா எழுதப்பட்ட வார்த்தை. சரி, இப்போ இந்த பெல்ட்டுக்குள்ளே இருந்து இந்த வசனத்தை நீ உருவுறினா, அப்போ இந்த பட்டயத்தை உருவுறினா, இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையாகிய பட்டயம், அதுதான் சுடரொளி பட்டயம். அது எங்கேருந்து தான் நீ உருவணும்? சொல்லுங்கள். எழுதப்பட்ட வார்த்தைக்குள்ளே ஆகிய இந்த பெல்ட்டில் இருந்து தான் அது உருவோம். அப்போ இந்த பெல்ட்டுக்குள்ளே தான் எங்கேயோ அந்த என்ன இருக்குது? அந்த பட்டயம் இருக்குது. பட்டயம் வேணும்னா இதுக்குள்ளே தான் கர்த்தர் வச்சிருக்கார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். அதனால் எபேசியர் 6:14 சொல்லுது, சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டி கொண்டவர்களாக இருங்கள். சத்தியத்தை அறை மனதில் வச்சிருக்கும் போது அதுக்குள்ளே இருந்து என்ன வருதுன்னா ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். இது வேத வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 16 நினைக்கிறேன். 14 சத்தியம்ன்ற கச்சையை பேசுது. 16 கச்சைக்குள்ளேருந்து ஒரு வார்த்தை புறப்படுது. அது வேத வார்த்தை அல்ல, அது தேவ வார்த்தை. சிம்பிளாக சொல்லுங்க சார், புரிகிற மாதிரி. வேத வார்த்தைக்குள்ளாகத்தான் தேவ வார்த்தை புறப்பட்டு வருகிறது. உங்களுக்கு இன்று இரவு கர்த்தர் ஒரு பட்டயத்தை கொடுக்க விரும்புகிறார். அது வேத வார்த்தைக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த வேத வார்த்தைக்குள்ளே நீ படிச்சுக்கிட்டே வரும்போது
அதுக்குள்ள தேவ வார்த்தை ஒன்று வரும். கையை தட்டுவது ஒரு ஆமென், பிரைஸ் காட், ஹalleluya. என் அருமையான மகனே மகளே, உன் வாழ்க்கை மற்றும் கர்த்தருடைய பட்டயம் உன் கை கிடைச்சிருச்சுன்னா நீ எதுக்கும் பயப்பட மாட்ட. அந்த உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை உனக்குள்ள வந்துடும். அந்த பட்டயத்தை எங்க தேடுறது? இங்க தேடு. இன்றையிலிருந்து பைபிளில் ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே ஆர்டரா வாசிக்காரு. மத்தேயு, மார்க், லூக்கா, இல்லை யோவான் அல்லது ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், இல்லை கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், எதுவோ தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் வாசிக்கிட்டே வரும்போது அந்த கச்சையில் டக்குன்னு பட்டயம் அகப்படும். அந்த பட்டயம் தான் உங்கள் இருதயத்தில் மின்னும். பட்டயத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது ஒளி வீசும், சுடர் ஒளி பட்டயம். அப்போ வாசிக்கிட்டே இருக்கும் ஒரு வசனம் அப்படியே டால் அடிக்கும் பாருங்க, உங்கள் இருதயம் அப்படியே வெளிச்சத்தில் நிரம்பும். எடுத்துக்க, ஒரு வசனம் போதும் ஒட்டுமொத்த கொரோனாவை ஒட்டுமொத்த கோவிட்-19 அழித்து அப்புறப்படுத்துவதற்கு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு வசனத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஸோ பட்டயம் இடுப்பில் என்றால் தேவனுடைய பட்டயம் சத்தியமாகிய கச்சையில் இருந்து உருவப்படுகிறது. தேவனுடைய பட்டயம் உரைக்கப்பட்ட வார்த்தை, அது எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து வருகிறது. இன்னும் புரிகிற மாதிரி அழகாக உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 47, 48 இயேசு கிறிஸ்து லோகாசையும் ரேமாவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறார். லூக்கா 6, 47, 48. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு, எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகளை படித்தா கேட்டா, நல்லா கவனிங்க. இதிலிருந்து நீங்கள் வார்த்தையை படிக்கிறீங்க, இது எழுதப்பட்ட வார்த்தை. இதுக்குள்ள உரைக்கப்பட்ட வார்த்தை வரும்போது வார்த்தையை கேட்குறீங்க. விசுவாசம் படிப்பதினால் வராது, விசுவாசம் கேள்வியினால் வரும். ஸோ படிக்கிற பழக்கம் இருக்கிற உங்களுக்கு இன்னையிலேருந்து கேட்குற பழக்கம் தொடங்குவதாக. ஏனென்றால் கச்சைக்கு வந்துட்டீங்க, இனி அடுத்து பட்டயத்துக்கு வந்துடுறீங்க. இந்த பட்டயம் கைக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எதிராக ஒருத்தனும் நிற்க முடியாது.